இந்தி மொழிதான் இந்தியாவை இணைக்க முடியும் என்று ஒரு கருத்து நேற்று உரைக்கப்பட்டது. அதில் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தி மொழி பேசாத எந்த மாநிலத்து மக்களுக்கும் உடன்பாடு இருக்காது. சூரியன் கூட இந்த ஒட்டுமொத்த பூமிக்கு ஒரே பகலை கொண்டு வந்து இணைக்க முடியவில்லை. இந்தி மட்டும் எப்படி இந்தியாவை இணைத்து விட முடியும் என்பதுதான் எங்கள் கேள்வி. இருமொழி கொள்கை என்பதுதான் அண்ணா இந்த மண்ணுக்கு வகுத்து கொடுத்த அழியாத ஜீவ கொள்கை. அந்த இருமொழி கொள்கையில் தமிழர்கள் தொடர்ந்து உறுதியாக இருப்பார்கள். அரசும் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களோட நன்றியை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அதே மாதிரி கவிஞரோட கடைசி பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச எப்போது வரும் அருகில் இருக்கிறவங்க கொஞ்சம் அப்படியே அந்த கேப்ல போனீங்கன்னா முழுவதுமா நீ கேட்க. இந்த நாமக்கல் தானே வருகை புரிந்து தன் உரையை வழங்க வந்திருக்கும் எங்கள் பொன்னாடி அணிவித்த வள்ளலுக்கு எங்கள் மன்னி மாமனிதர் பிஎஸ்கே ஐயா அவர்களுக்கு கவிப்பேரரசர் பொன்னாடி அணிவித்து கௌரவம் செய்கிறார். விழா தொகுப்புரை வழங்கிய பேராசிரியர் அரசு பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது நல்லாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறார். தமிழ் சமூகத்தின் வேர். கவிதை எங்கே பிறக்கிறது? இதயத்தில் பிறக்கிறதா, விழிகளில் பிறக்கிறது? தனி கவிதையில் வெற்றி பெற்றவன் திரை அனுபவத்தில் தோற்று போகிறான். ரெண்டிலும் வெற்றி பெற்றவன் உரைநடையில் தோற்று போவான். மூன்றிலும் வெற்றி பெற்றவன் காப்பியங்களில் தோற்று போகிறான். எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவன் வரலாற்று ஆவணங்களில். கவிதைகள் இன்னொரு முகம், சிறுகதைகள் ஒரு முகம், காப்பியங்கள் ஒரு முகம் என்று பன்முகங்களா எத்தனை முகங்கள் எத்தனை முகங்கள் உங்களுக்கு உண்டு கவிப்பேரரசே. அத்தனை முகத்தை பார்ப்பதற்குத்தான் எங்கள் நாமக்கல்லே திரண்டிருக்கவில்லை என்றாலும் நாங்கள் நிற்போம் என்று நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்க்கிற போது தமிழ் எதிர்காலத்தில் நிற்கும் என்ற நம்பிக்கையை நான் பெறுகிறேன். என்றைக்கு நின்று கொண்டு தமிழ் கேட்க முடியும் என்ற ஆர்வம் உங்களுக்கு கொப்பளிக்கிறதோ அன்றே தமிழ் நிறைவேறுவதற்குரிய நம்பிக்கையை இந்த மண்ணில் நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். பழனி பெரியசாமி அவர்களே, உங்களை நான் வணங்குகிறேன். எனக்கு இத்தனை பெரிய திருமன்றத்தை அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். நாமக்கல்லின் பெருமக்கள், வணிக பெருமக்கள்,